Hi, hello, miss. Welcome to Dream World with 7 Kings and I am your JP. And வந்துட்டு ரீசெண்ட்லி நான் போட்ட எல்லா வீடியோஸ்லேயும் வந்துட்டு என்ன ஒரு கமெண்ட் என்றால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக வருது, ஸ்டோரி நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் வந்துட்டு ஃபுல் கமெண்ட்டுமே வருது. அந்த ரிவ்யூ கொடுக்கும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் டைமிங்கும் வேறு. ஸோ பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்துட்டு வாய்ஸ் இல்லாமல் இருக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகேங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு OT7FF தான் வந்து பார்க்க போகிறோம். FF இல்லை, சாரி, ஒன் ஷாட்டு. ஆரம்பமே அமக்கலமாக இருக்கே, போக போக வெளியில் எப்படி பேச போகிறோம்னு தெரியல. சரி, ஓகே, வாங்க OT7 ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வந்துட்டு வாய்ஸ் 7 படத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண போகிறேன். பார்ப்போம் இப்படி வந்து எனக்கே தெரியல, ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அண்டு ஹீரோன் வந்து நீங்கள் தான் வயன் தான். அண்ட் நீங்கள் வந்துட்டு எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு லைக் மிரர் மாதிரி உங்கள்கிட்ட வந்துட்டு சாஃப்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் சாஃப்டாக இருப்பீங்க. அதே வந்துட்டு ரொம்ப அந்த ஆட்டிடியூட்லாம் காமிச்சாங்க அப்படின்னா நீங்களும் வந்து காமிப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க ஈஸியாக வந்து ஹர்ட் பண்ண முடியாது உங்களால். கைண்ட் ஹார்ட்டட். ஓகேங்களா, ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ பாய்ஸ் பக்கம் போகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்துட்டு ஜின்னோட கேரக்டர் வந்து பார்த்தலாம். எனக்கு என்ன தெரியல, ரொம்ப ஜாம் ஆகுது, பிளேஸ் மாறினால என்னென்னு தெரியல, ரொம்ப வாய் வருது. சரி, ஓகே, ஸோ ஜின்னோட கேரக்டர் வந்து பார்த்தலாம். ஸோ வந்துட்டு ஜின் வந்து எப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு மாஃபியா. ஓகேங்களா, இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன், 7 பேருமே வந்துட்டு மாஃபியாஸ் தான். ஓகேங்களா, 7 பேருமே மாஃபியா. ஸோ ஜின் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு மாஃபியாவே நல்ல மாஃபியா. அதாவது வந்துட்டு இந்த பொண்ணுங்கள் மேட்டர் வந்து பெருசாக போக மாட்டார். லேடிஸ் கூட ரெஸ்பெக்ட் வந்து லேடிஸ் கொடுக்கணும், அந்த விமன் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பார். ஸோ வந்துட்டு பொண்ணுங்களை கையிட்டு அடிக்க மாட்டார். என்ன தான் திருத்தனம், முளமாரித்தனம், பொறுக்கித்தனம் எல்லாத்தையும் பண்ணாலுமே வந்துட்டு லேடிஸ்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்துட்டு ஆரம்ப கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து இந்த குழந்தைங்க விஷயத்தில் வந்துட்டு பெருசாக இது பண்ண மாட்டார். லைக் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தைய மட்டுமே பார்ப்பாரே தவிர இந்த மாஃபியா வேலை இல்லை அந்த அடிதடி இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பார். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்துட்டு குழந்தைகிட்ட கைண்ட் ஆட்டராக நடந்துக்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் வந்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம சுகாவோட கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீ என் ரூட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நான் உங்கள் ரூட்டுக்கு வரமாட்டேன் அப்படி ஒரு கேரக்டர். அதாவது நான் ஒன்று தான் வேலையில் இருப்பேன், அதே வந்துட்டு என் வேலை நீங்கள் கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கேரக்டர். அண்ட் வந்துட்டு அடுத்து நம்ம வந்துட்டு ஜேஹோப் கேரக்டர். ஓகேங்களா, ஜேஹோப் அப்படின்னா வந்துட்டு அடுத்த அன்னை தெரேசானே சொல்லலாம். அதாவது வந்துட்டு அன்பு, பாசம், நேசம், கருணை, இருமை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது அவர்கிட்ட. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்துட்டு மாஃபியாலே வந்துட்டு கொஞ்சம் இறக்கம் கொண்ட மாஃபியா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு நம்மளுடைய ஜிம்னோட கேரக்டர் வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்துட்டு ஓவராக வாயாடினா சுத்தமாக பிடிக்காது அவருக்கு. ஸோ வந்துட்டு அமைதியாக இருக்கவங்ககிட்ட சாப்பிட்டா நடந்துப்பார். பட் வாயாடினாங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்னலாம் ரொம்ப அத்தனையும் பண்ணுவார். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு லைக் லோன்லி வந்துட்டு விரும்புகிற பர்சன். ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம வியோட கேரக்டர் எப்படி என்றால் அவர்கிட்ட ஆட்டிடியூட் கான்செப்ட் அவருக்கு பிடிக்காது. மற்றபடி வந்துட்டு கேஷாக நார்மலாக இருப்பார். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஜேகோட கேரக்டர், நீ பொண்ணோ பையனோ நான் வந்துட்டு என்னோட கெப்ஸ் வந்து அப்படியே நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர். ஃபஸ்ட்டு பார்த்தவங்களே 3 கேரக்டர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். ஓகேங்களா, பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நியாயம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஓகேங்களா, ஸோ அப்படியே வந்துட்டு வாங்க வீடியோ கொடுப்பலாம். இன்ட்ரோ கொடுக்குறதுக்கே 3 நிமிஷம் ஓடிட்டேன். சரி, ஓகே, வாங்க. அண்ட் அக்னி இன்ட்ரோ மறந்துட்டேனே. அக்னி வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு 17 வயசு பொண்ணு. ஓகேங்களா, ஸோ 17 வயசு பொண்ணு. அண்ட் வந்து ஸ்கூல் போகணும். ஓகேங்களா, 12th நினைக்கிறேன். 17 வயசு 12th படிப்பாங்க. ஆக்சுவலி நான்லாம் வந்துட்டு 18 வயசு படிக்கும்போது 12th படிப்பேன். ஸோ ஓகே விடுங்க. ஸோ வந்துட்டு 12th படிக்க பொண்ணு. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு முகத்தெல்லாம் மாற்றிலே அது முகமடி குலக்காரியமாக வந்துட்டு இங்கே போயிட்டுருக்கீங்க. மாட்டிக்கூடாது காண்டவா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சாமி, எல்லா சாமியும் அல்லா புத்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டு போயிட்டு கிடைக்கீங்க. அப்பையில் வந்துட்டு கரெக்டாக போய் யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு ஹிட்டாக இருங்க. அப்போ வந்து மேலே பார்த்துட்டு சாரி அப்படிங்க நீங்கள் போனே எனக்கு பார்த்து போய் வச்சுட்டு ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டுருக்காங்க உங்ககிட்ட. அட போடாடே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு தலை தறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. எதையோ பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டுருக்கீங்க. டக்குன்னு வந்துட்டு ஒரு இடத்துக்கு ஒரு முக்கு சந்த மாதிரி இருக்கும், அங்கே போய் டப்புனு வந்து ஒழிஞ்சிட்டிங்க. ஓகேங்களா, அப்படி ஒழிஞ்சிட்டு வந்துட்டு இப்படி சைடில் திரும்பி பார்க்குறீங்க. சைடில் பார்த்தா 7 பாய்ஸ் இருக்காங்க. யாரா இவனுக்கு முடிச்சு துள்ளி பித்த போய் நிற்கிறாங்க. எவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி எட்டி பார்க்குறீங்க. லைட்டாக எட்டி பார்த்தா டப்புன்னு புல்லட் சவுண்டு அப்படி போய் வச்சுட்டிங்க. ஓத்தி என்னடா அது அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா கொலை. ஐயையோ கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வந்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அடுத்து அப்படியே படம் அத்தனை உள்ள வந்து கேட்குது. கிட்டத்தட்ட அது 7 பேருமே தான் பாய்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ பாய்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்போசிட் கேங்கிட்ட அப்படி ஃபைட் பண்ணுறாங்க. தெறிக்க ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களாம் பார்த்துட்டு ஐயையோ சிக்கக்கூடாது, அதை வந்து சிக்கிட்டோமோ அப்படி மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசாமல் போயிருந்தா கூட அவ்வளோ ஃபைட்டில் வந்து தெரிஞ்சிருக்காது பாய்ஸ்க்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதிக பசங்க ஏஞ்சி போகாமல் அதே இடத்துல உட்காந்துருக்கீங்களா. ஸோ வந்து அப்படியே ஃபைட்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாசாக அப்படியே ஒரு டேர்ன் பண்ணி ஒரு லுக் விட்றாங்க. பாய்ஸோட ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ பாய்ஸ் 7 பேர் டிக்கிட்டே வந்துட்டு அப்பையில வந்துட்டு ஜேகே தான் வந்துட்டு யார் நீ சொல்லிட்டு உங்கள் பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படி அந்த பந்தை முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆத்தி உட்காந்துருக்கீங்க.
ஸோ அப்போ ஜேகே திரும்ப கேட்குறாரு, நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணலையே, ஒரு இடத்துல கடுப்பாயிடுச்சு. அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணெடுத்து நிறுத்தினா நின்றாரு. அப்பையில் வந்துட்டு நம்மளுடைய ஆரம் இருக்கா இல்லையா? ஸோ ஆரம் வந்துட்டு டெய்லி வேணா விட்றா, பார்க்க சின்ன பொண்ணாக இருக்கா, ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிறா, ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கிறது இந்நேரத்தில் இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஜிம் கேட்குறாரு. ஸோ அப்போ வந்துட்டு எங்கே சொல்கிறீங்க, நான் ஸ்கூலில் கட்ட டிஸ்டன்ஸில் அப்படியே பொத்து மயக்க மட்டும் வந்துட்டீங்க, ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் ரகையெல்லாம் பார்த்துட்டீங்களா? ஸோ அப்படி வந்துட்டு உங்களுக்கு பயமாச்சு. ஸோ ஷாக்கில் வந்து அப்படி மயக்க மட்டும் விழுந்துட்டீங்க. ஸோ அப்போயே வந்துட்டு நீங்கள் மயங்கி விழுந்தது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம ஆரம்பில் தான் வந்துருக்கலாம். அப்படியே தூக்காது அவர், டே விட்டுட்டு வரா, டே பாவடா சின்ன பொண்ணாக இருக்குடா, அதுக்கு என்ன பண்ண போகிற, ட்ரீட்மெண்ட் பார்க்க போறியா? சரி நான் எப்படி பார்ப்பேன், டாக்டர் தான் பார்ப்பாங்க. டே சரி ஓகேடா, கொண்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து போ, அப்படியே வீட்டில் கொண்டு போய் விட்டுலாமே. வீட்டில் கொண்டு போய் விட்டுறதோட நிறுத்தியாத, கொண்டு போய் அந்த பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு டே வாடா வந்துட்டு அப்படி வந்துட்டு இப்போ இதெல்லாம் பேசினாருன்னா ஜேகே அப்படி வந்துட்டு கடுப்பில் பேசியிருப்பாரு. ஸோ அப்போயே வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி மயங்கி தெரியுங்களா, சொல்லி தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வீட்டெல்லாம் வச்சு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. ஐயோ புள்ள பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து குழந்தைங்க அப்படின்னா வந்து ரொம்ப இறங்கி நம்ம சொல்ல கொண்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பட் ஜின் வந்துட்டு பெருசாக அந்த லேடிஸ் மட்டும் வராத காரணத்தினால ஜின் வந்துட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டாரு. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. ஸோ வந்துட்டு இப்போ ஆரம் அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ஜேஹோப் 2 பேரும் வந்துட்டு தான் வந்துட்டு நீங்கள் இருக்கிற ரூமுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அப்போயே வந்துட்டு டாக்டர்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, ஷாக்கில் தான் வாங்கிட்டு அந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் சம்டைம்ஸ் நீங்களும் வந்துட்டு ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு அவரும் இருக்கார், ஆரம் தானே இருக்கார். ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. பாப்பா இப்போ ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் யார் எழுதுவீங்க, நாங்களாம் உனக்கு யாரும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்போ தெரியாமல் இருக்கிறது பெட்ரு. நீ ஓகேனா சொல்லி உங்களை வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க. வீட்டில் கொண்டு விட்டுருவீங்களா? இப்போ டைம் என்ன? இட்ஸ் 2 o'clock. ஐயோ அவ்வளோதான், எங்கள் வீட்டுக்கு போனேன் எங்கள் அம்மா எனக்கு தொலைப்பு தெரியுதான். நான் ஸ்கூலை பங்க் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னது, என்ன படிக்கிற? நான் 12th படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் இந்த கொஷினில் கேட்குறது வந்து ஆரம்பம். அங்கே வந்து சும்மா ஜெயிகா உட்காந்துருப்பாரு, சும்மா வந்துட்டு என்ன நடக்குது நீங்கள் பார்க்குறேன்னு உட்காந்துருப்பாரு. ஸோ அப்போயே வந்துட்டு அப்படியே பாயசம் வந்துட்டு மிச்சம் 5 பேர் அப்படியே ஒருத்தங்க உள்ள வராங்க. அப்போயே வந்துட்டு ஜேகே தான், என்னடா பண்ணுற, உத முடிச்சிட்டாலே கொண்டு போய் வீட்டில் விடலாம். ஒரு நிமிஷம், என்ன சொல்கிற, எதுக்கு பங்க் பண்ண? அது நீங்கள் மேக்ஸ் 3 சப்ஜெக்ட் இருந்துச்சா, சரி நான் 3 கிளாஸு ஏன் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு பங்க் பண்ணிட்டு அங்கே இதுக்கு வந்த, அதுவா வர வழியில் பார்த்தா கரெக்டாக வந்துட்டு எங்கள் அண்ணன்கிட்ட மாட்டிட்டேன். உனக்கு அண்ணா இருக்கா? அதெல்லாம் இருக்குது. கரெக்டாக எங்கள் அண்ணன்கிட்ட மாட்டிட்டேன்னா அவ்வளோதான், எங்கள் அண்ணன் மட்டும் என்னை பார்த்தாமே தோலை உரிச்சான். அதான் அவன் கண்ணை மாட்டிட்டு கூட இருக்காண்டி குருடும் ஓடி வந்து அதை ஒழிஞ்சுக்கிட்டேன். அவங்களாம் வந்து ஒழிஞ்சிட்டு எங்கள் கல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படி தானே? கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எது அப்படின்னு இதை கேட்டு ஜெயிக்க தான் கேட்டிருப்பாரு. ஸோ அப்புறம் வந்துட்டு ஜிம்மிலாம் சிரிக்கிறாரு. இந்த பாப்பா என்ன சின்ன தானே வந்துட்டு இவ்வளோ வாய் பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காருங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி 12th படிக்கிறியா? ஆமாம் 12th படிக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஷார்ட் மாதிரி க்யூட்டாக இருப்பீங்களா, பார்க்க 12th மாதிரி தெரிஞ்சிக்க மாட்டீங்க. லைக் வந்துட்டு பாய்ஸில் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா ஒரு 8th 9th அப்படி நினச்சிருப்பாங்க. நீங்கள் டக்குனு 12th படிக்கிறேன்னு சொல்லிட்டு 12th படிக்கிற பொண்ணா நீ இப்படி சொல்லிட்டு எல்லாம் ஷாக்காக போய்க்கிறது. வீக்காக வந்துட்டு சாக்கு மொக்கமக்கா என்ன சாக்கு இப்படி மாதிரி இருக்குது. சரி பொண்ணாக இருக்கனால ஒரு ரூம் போனால் போதுன்னு ஒழுங்காக வெளியே பேசுகிறேன். எங்களை பார்த்ததை அங்கே நடந்ததை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறாரு. அப்பையில் வந்துட்டு நம்ம சுகாதா வந்துட்டு எதுக்குடா இதை வெளியே விட்டு ஏதாவது பிரச்சனை எப்போ பேசலாம் நாமே முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்பையில் வந்துட்டு நம்ம ஜிமின் தான், வேறு என்ன மர்டர் தான். மோட்ரா? ஆமாம், அங்கே பார்த்தல எங்களுக்கு வந்து புதுசே இல்லை. நீ வந்துட்டு அமைதியாக வந்துட்டு வாயை திறக்காம வீட்டில் போய் கப்பிச்சு பண்ணி அப்படின்னா போனால் பார்த்து நிட்டுரும். வெளியே வாயை வந்து நீங்கள் சோழி முடிஞ்சு அது மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது சோழி முடிஞ்சு அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. 7 பேரும் ஆமாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது சரி வீட்டில் வந்துட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் தான் வந்துட்டு ஜெயிக்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு வேலை பாரு, நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க, எங்களுக்கு கிளம்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் ரொம்ப ஓவர் கூப்பிட்டு தரேன் வீ அப்படிங்கிற ஆரம்பம். ஐயா நீங்கள் வேலை உங்கள் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உடப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவருங்க வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க, என்ன அப்படியே விட்டுருங்களா, நானாக போய் தொலைஞ்சிடறேன்டா, நீங்கள் விடுறீங்கன்னு பார்த்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ஓடி எஸ்கேப் ஆகிறதுக்கு நானே போய் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நின்று பேசிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு வாய் ஓவராக பேசுது இது அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம ஜியோவை தோணுது. அப்போ ஜியோ பண்ணிட்டு நானே கிளம்பி விட்டுறேன் மெசேஜ் சொல்லுவோம். சரிடா போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆரம்பம் தத்தி விட்டார். ஸோ அப்போயே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஜியோ படி வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகிற வழி வந்துட்டு சும்மா உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ வந்து அதை இதையும் கேட்டுருப்பாரு. நீங்களும் வந்துட்டு யாரோ அண்ணன் பர்சன்ட்டை பேசுகிறோம் அப்படின்னு வந்து குச்சமே இல்லாமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு போய் ஜியோ வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் அப்படியே அவளும் போயிட்டார். ஸோ அப்போயே வந்துட்டு நீங்களும் வீட்டுக்கெல்லாம் போயிடுங்க. ஸோ கரெக்டாக அந்த ஸ்கூல் முடிய டைமுக்கு போனாலும் உங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டுக்கலாம். அப்படியே வந்துட்டு அந்த நைட் ஃபுல்லாக ஓடிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு
கரெக்டாக வந்து அந்த ரூம் டோர் வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. அப்படியே நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு 2 பாடி கார்ட்ஸ் அப்படியே நின்றுருக்காங்க. யார் அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. தப்பு உங்கள் மூஞ்சில் மயக்கம் வந்து நினச்சிருப்பாங்க. அப்படியே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கடத்திட்டாங்கோ, வேறு என்ன கடத்திட்டு வந்து அவரோட கஸ்டடிக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் கண்முடிச்சு பார்க்குறீங்க நம்ம நேரம் கிடச்சதுக்கப்புறம். ஏற்கனவே உங்கள் முன்னாடி அப்படியே செம்ம கொலகாலம் நின்றுட்டுருக்காங்க. ஆரம்பத்தில் அப்படியே வந்துட்டு உங்களை சாஃப்டாக பார்த்துருப்பாரு. இன்றைக்கி அவர் ஏஜ் தான் வந்துட்டு விட்டவங்க அப்படியே கண்ணால் பார்த்து எரிச்சிட போல இருக்குது. ஆத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன்டி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஆரம் தான் சரியான காண்டாய் வந்துட்டு உங்கள் முடிவு வச்சுருக்காரு. வலிக்குது எங்கள் முடிவு உனக்கு என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வாய் முடி. ஏன்டி சின்ன பொண்ணாக இருக்க போனால் போது பாவம் சரி சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பார்த்து கண்டு வீட்டில் விட்டால் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் எங்களே போட்டுட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஆரம்பம் சரியான கோவத்தில் கேட்குறாரு. அப்படியே வந்துட்டு ஜின் வந்துட்டு அப்படியே உங்கள் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இது என்ன தானே சொல்கிறாரு உங்களுக்கு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து திமித்தனமாக பேசுகிறீங்க. லைக் வந்துட்டு அவர் வந்து முடிவு வச்சுக்கிறாரு. நீங்கள் வந்து சொல்லவும் ஒரு மண்ணும் இல்லை. வேறு எவர்கிட்ட போய் கேட்க என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் திமிராக பேசுவோம். டக்குன்னு ஜினுக்கு கோவம் வந்துச்சு. பொலின்னு விடுறாரு வேறு. அப்படி மயக்கம் போட்டு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் இல்லை போனால் போது அடிக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் மயங்கின தெரியல அப்படியே குப்புற வந்துருப்பீங்களா. ஸோ நீங்கள் மயங்கின தெரியல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கு உங்கள் தலையை வச்சுட்டு உட்காரு. அப்போ தான் பார்த்துட்டு நீங்கள் மயங்கிட்டீங்க. மயங்கிட்டாடா அச்சோ பொண்ணு அடிச்சு தப்பாக போச்சோ அப்படின்னு வச்சுட்டு அவருக்கே நிமிஷம் லைட்டாக கில்ட் ஆகுது. இல்லை வந்துட்டு அதனால் இல்லை அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டு அம்மா அப்படியே மாற்றிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கணத்தை தண்ணி தச்சு அப்படியே கணத்தை டேப் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அடிக்கும்போது இப்படி ஃபாஸ்ட்டாக அடிச்சாரு. ஆனால் வந்துட்டு கணத்தை தட்டுறது உங்களுக்கு முழிப்பே தட்டாத மாதிரி இப்படி லைட்டாக தட்டிட்டு கிடக்காரா. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே கடுப்பாச்சு ஆச்சு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னு வந்து தள்ளி விட்டுட்டு அவர் வந்து அப்படியே விட்டால் ஒரு பாட்டில் தண்ணி அப்படியே எடுத்து மூஞ்சிட்டு விட்டு ஊற்றிட்டு அப்படியே கணத்தை போட்டு 2 ஸ்லாப் பண்ணுறாரு. மறுபடியும் அப்படியே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எழுந்து பார்க்குறீங்க. இப்போ எது கிடச்சிங்களா. ஏன்டி நாங்கள் யாருன்னு தெரியுமா. சொன்னதான் தெரியும். யாரும் தெரியுமா நேற்று கேட்டிருக்கீங்க. ஏதாவது ஒருத்தவங்க சொல்கிறீங்களா நாங்கள் யாருன்ட்டு. நாங்களாம் மாஃபியாஸ் அப்படியே ஜிம்மின்னு சொல்கிறாரு. என்னது அப்படிங்கிறீங்க. ஆமாம் நாங்கள் மாஃபியாஸ். அது மட்டும் இல்லை கேள்விப்பட்டிருப்பியே புல்லட் ப்ரூஃப் கேங். அது நாங்கள் தான். புல்லட் ப்ரூஃப் கேங்கா ஆத்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை நேற்று நீங்கள் பார்த்தல ஒரு மர்டர். அது போலீஸில் போட்டு கொடுத்த நீ தானே. அது கண்ட்ரோல் தூக்கிட்டு இருந்தோம். போலீஸில் போட்டு கொடுத்தனா நானா. டேய் என்னடா பேசுகிறீங்க. நான் யாருன்னு தெரியுமா. தெரியும் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜேஹப்னு சொல்கிறாரு. ஐயோ சார் உங்ககிட்ட காலையில் என் பேரை சொன்னது அதை நான் கேட்கல. நானே ஒரு ஸ்கூல் பண்ணிக்கிறேன் அப்பாவியான சின்ன பொண்ணு. நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் ஏறிட்டு நான் போய் வந்துட்டு போலீஸை சொல்கிறேன்னா. நீங்களும் உண்மையுமே மாஃபியாஸ் தானா. மண்டியில் மசாலா எதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுன்னு கேட்டுட்டிங்களா. அப்போ ஜேஹப் ஜெயிக்க வந்து அப்படி சரியான முறை முறைக்கிறாரு. எங்களையே பார்த்து என்னடி கேள்வி முறைக்கிறாரு. சாரி நான் அப்படி மீன் பண்ணல. ஆனால் சின்ன பொண்ணு நான் சொல்லிப்பேன் நினைக்கிங்களா. ஏண்டி நாங்கள் நேற்று கொலை பண்ணப்போ நீங்கள் மட்டும் தான் இருந்தாங்க. வேறு யாருமே இல்லை. போனால் பார்த்து சின்ன பொண்ணு இருக்க வெளியே வாய்க்கு மட்டும் சொல்லி வெடி விட்ட பார்த்தியா அது எங்களோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஆரம்பம் சொல்கிறாரு. அப்படிலாம் இப்படி வச்சு எங்கள் ஏதோ பேசாதீங்க. ஆனால் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. டக்குன்னு ஜேப் வந்து கடுப்பாயிடுச்சு. அப்படியே வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு பொழின்னு விடுறாரு ஒரு ஆளை. அது அப்படியே மைண்டிக்கேன் ஏன் அடிச்ச. இது மயக்க வைக்கதா. இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அனுசேஷியில் கொடுத்து வந்துட்டு அனுசேஷியை வேஸ்ட் பண்ண முடியாது. தூக்கி போய் பெட்டில் போடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் டக்குன்னு சிரிச்சிட்டாரு ஜின் வந்துட்டு. ஏன் நம்ம டே உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா. அந்த பிள்ளைக்கு அனுசேஷன் கொடுத்து அதான் வாங்கியிருக்கோம். அவர் இப்படி பல்லுன்னு அரைவ போங்க ஹயா தூக்கி அப்படியே பெட்டில் போடுங்க அப்புறமா வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஜேக வந்து சரியாக கடுப்பாயிடுச்சு அறுப்பட்டு போயிட்டாரு. ஸோ அப்பயே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு டைம் போகுது. ஆனால் வந்துட்டு ஜினுக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. சரி பொட்டை கைண்டி அடிச்சிட்டேன் சின்ன பொண்ணா இருக்கா பொட்டை கைண்டி அடிச்சிட்டேன் சொல்லிட்டு ஜினுக்கு வந்து ஊற்றுது. ஜேகேவும் அவங்க அடிச்சிருப்பாரு. ஆனால் ஜேகே பாட்டுக்க அப்படி மாதிரி இருக்காரு ஃப்ரீயா. ஆனால் ஜினுக்கு வந்து உறுத்திட்டே இருக்கும். சரி சரி இப்படி ரூமுக்கு வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து அப்படியே இன்னும் மயக்கத்திலே கிடக்கீங்க. ஐயோ பாவம் யார் பற்ற பிள்ளையோ இப்படி கிடக்கே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து லைட்டாக வந்துட்டு கணத்தை வந்து பார்க்குறீங்க. அப்புறம் பார்த்து சின்ன ஆப்போசிட்டில் இருக்காரு. ஸோ நீங்கள் சின்ன பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேன் சார் நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. என்னை ஏன் கடத்து கொண்டு வச்சுருக்கீங்க. இங்கே பாரு திரும்ப ஒரே விஷயத்தை பேசி சாதிக்கலாம்னு நினைக்காத. பொய் திரும்ப சொல்ல உண்மையாகாது. அதே தான்டா நானும் சொல்கிறேன். பொய்யை திரும்ப சொன்னால் அது எப்படா உண்மையாகும் அப்படிங்க. டாவா இந்த பாரு பாப்பா உனக்கு எனக்கு எவ்வளோ ஏஜ் கேப்ப தெரியுமா. தெரியுதுல்ல சின்ன பொண்ணுடா விட்டுருங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா எப்படி அழுவும் அந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு கிடக்கீங்க. அப்போ என்கிட்ட ஆரம் வந்து உள்ளே வராது. உள்ளே வந்து பார்த்தா அப்படி க்யூட்டாக நீங்கள் வெளில உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு உங்கள் கண்ஃபுல்லாக டேர்ஸ் இருக்குது. டேர்ஸ் வந்து அப்படியே கண்ஃபுல்லாக தீங்கி நிற்கிது. ஆனால் வெளியே வந்து வரல. அப்படியே வந்துட்டு க்யூட்டாக வந்துட்டு அந்த நைட் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஆட்டம் இருக்குங்களா அப்படியே நைட் ட்ரெஸ் போல் தெரியல வந்துட்டு அப்படியே க்யூட்டாக அது குட்டி குழந்தை மாதிரி வந்துட்டீங்க. அதை பார்த்தா டக்குனு லைட்டாக சிரிப்பு எடுத்து அதுக்கு அதுக்கிட்ட வந்துட்டு என்ன ஏன் ஒப்பாரி வச்சுட்டு கிடக்க. ஒப்பாரி வைக்கிறேண்ணா என்னை இப்படி கடத்து கொண்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரியாக பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பண்ணுறக்கோ ஒன்று. இங்கே பாரு ஒழுங்கையாக சொல்லு நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த. நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல உங்களுக்கு புரியுதா இல்லையா ஆல்மோஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணிருக்கீங்க. பட் வாய்ஸ் எப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை. அப்பையில் வந்துட்டு ஜெயிக்காத உள்ள வராரு.
ஸோ அப்படியே ஜேகே வந்துட்டு உள்ளே வந்துட்டு என்ன வாயை தந்தாலும் இல்லையா எங்கடா நான் கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருக்கா. அதான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. 2 வச்சா சொல்லுவா அவன் சொல்லிக்கிட்டே டே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஆரம்பம்னு சொல்கிறாங்க. சுடா சின்ன பொண்ணு அடிச்சிட்டே இருக்கா சும்மா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. பார்த்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இது சின்ன பொண்ணா வந்துட்டு அப்படியே வந்துட்டு கடுப்பில் கேட்குறாரு. அப்போ இருக்கீங்க ஐயோ ஆண்டவரே கருத்தரே கடவுளே நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்க நீங்கள். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து ஓடிச்சு. இந்த 1 வீக்கில் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாய்ஸ் ஏறி பற்றினா வந்துட்டு லேட்டாக பேசுவீங்க. ஆனால் வந்துட்டு என்னென்னா பாய்ஸுக்கு வந்துட்டு இது என்ன ஃபீல்னே புரியல. லைக் அவங்க வந்து வீட்டில் கொண்டு போய் விடவும் முடியாமல் அவங்க கூட வச்சுக்கவும் முடியாமல் ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து லவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இது வந்து லவ் தான், வேறு என்ன லவ் தான், பட் வந்துட்டு லவ்ங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. 1 வீக் ஆயுமே தெரியல. நான் வந்துட்டு திரும்ப சொல்கிறேன், எனக்கு வந்து லவ் அப்படிங்கிறது எப்படின்னா 2 டேஸ்லேயே எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா, சரி நீங்கள் சொந்த கதையெல்லாம் இருக்குது. ஸோ 1 வீக் ஆயுமே வந்துட்டு பாய்ஸ்லாம் தெரியல இது வந்து லவ் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. அப்படி வந்துட்டு விட்டுட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இன்னுமே இந்த 1 வீக் ஆகியும் அப்படி அவங்க கீழே இருக்கீங்க. ஸோ அப்போயே வந்துட்டு ஒரு ஃபைன் டே ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது அப்படியே சும்மா உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கும்போது வந்துட்டு என்னென்னா ஜின் தான் வந்துட்டு அப்படி உள்ளே வந்திருப்பார். உள்ளே வந்து பார்க்குறாரு நீங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. எதுவுமே ஏதோ யோசிச்சு உட்காந்துட்டு கிடைக்கீங்க. அவர் விட்டு இப்படி உள்ளே வந்துட்டு வயன் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு திரும்ப கண்டுக்கவே இல்லை, அதாவது திரும்பலை. சரி திரும்பி வந்து இதை யோசிச்சிருக்கீங்க. வயன் அப்படிங்கிறது திரும்ப வயன் அப்படிங்கிறது ஜின் நீங்கள் என்ன இதை யோசிச்சே இருக்கா. ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை. சரி கீழே சாப்பிடுவா. இல்லை எனக்கு பசிக்கல, நீங்கள் போகிறீங்களா? சாப்பிடுவா என்னாச்சு ஏன் பசிக்கல அப்படிங்கிறது. இல்லை நான் சும்மா தான், நான் ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், அதான் பசிக்கல, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்க, நான் தூங்குறேன், நீங்கள் போகிறீங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டார். சரி ஓகே ஏதோ முடியல போல இருக்குது, சரி ஓகே நம்ம ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் போயிட்டார். ஸோ அப்போயே வந்துட்டு கீழே போய்ட்டு வந்து நம்ம ஜெயகே தான் இருக்கார். முன்னாடி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் வெறுப்பில் இருந்தாரோ அப்போ அந்த வந்து லைட்டாக அட்டாச் ஆகிட்டார். ஸோ வந்துட்டு விஜய்க்கு வந்து பார்த்துட்டு என்னடா அவருக்கு சாப்பிட கூப்பிட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்துட்டு சொல்கிறாரு இல்லைடா அவருக்கு பசிக்கலன்ட்டா ஃபஸ்ட்டு சோறுன்னு அதான் வந்து முன்னாடி உட்காரு, இப்போ என்ன பசிக்கலைங்கிறா. தெரியலடா ஏதோ பசிக்கலைங்கிறா, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா என்னாச்சு வந்துட்டு ஆரம்பம் கேட்குறாரு. தெரியல ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா. ஒரு வேளை எஜுகேஷன் விஷயத்தை ஃபீல் பண்ணுறாருனோ. நம்ம கொண்டு வந்து 1 வீக் ஆச்சு, இன்னும் அவங்க அப்பா அம்மா எதுவும் தேடலையே. ஆமாம்ல அவங்க அப்பா அம்மா அவரோட ஃபேமிலிஸ் எதுவுமே நமக்கு தெரியலடா. 1 வீக்காக வந்துட்டு ஒரு பிள்ளை சும்மா எனக்கு கிடச்சி வச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு அவரோட பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண சொல்லுவோம் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பாய்ஸ் எதுவுமே சொல்கிறாங்க. அப்படி பிஎஸ் வந்து பண்ணுறாங்க. 7 பேருக்கு வந்து பிஏ இருப்பாங்களே. ஸோ அவங்க அப்படி சர்ச் பண்ணி இப்போ வந்துட்டு உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து இப்போ தான் வந்துட்டு பாய்ஸ் எப்படி தான் தெரியுது. இவளுக்கு அம்மா அப்பா இல்லையா? அண்ணா மட்டும்தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டே எப்போ அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் நம்மகிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா போய். ஆமாம் ஆனால் அண்ணா மட்டும் தான் இருக்காரு, ரெக்கார்டு காமிக்க தான் ரெக்கார்ட். அண்ணா கூட கம்ப்ளைண்ட் தரலையே எதுவுமே. ஆமாம் அண்ணாவும் பொசிஷன் எதுவும் கம்மி தெரியலையா கரெக்டாக வச்சுட்டு ஆரம்பிச்சுடுறாரு. ஸோ வந்துட்டு ஜேகே தான் கேட்டிருப்பாரு அண்ணா கம்மி தெரியலையா மெசேஜ் கேட்டிருப்பாரு. ஆரம்பம் வந்து இல்லை மெசேஜ் சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு உங்கள் ஃபேமிலி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு உங்கள் சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா இறந்துருப்பாங்க. ஆக்சுவலி இதான் நடந்திருக்கும், அம்மா அப்பா வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க அண்ணா தான் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஃபுல்லாக வந்து அவங்க அண்ணா தான் அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் அண்ணா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காத காரணம் என்னவென்றால் ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி வந்துட்டு உங்கள் அண்ணாக்கு வந்து கல்யாணம் வந்து ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு உங்கள் அண்ணி வந்துட்டு உங்களுக்கு பண்ணால் டார்ச்சர் எல்லாம் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு இது வந்து உங்கள் அண்ணாவுக்கும் தெரியும். உங்கள் அண்ணாவே இதுவும் பேச முடியாமல் அப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அப்போயே வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்காததுக்கு ரீசன் உங்கள் அண்ணியாக கூட இருக்கலாம். ஸோ இப்படியே வந்துட்டு உங்கள் ஃபேமிலி உங்கள் லைஃப் வந்து போயிட்டு இருந்த 3 மந்த்ஸ் வந்துட்டு நீங்கள் போராடே என்னடா லைஃப் அப்படிங்கிற வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா பிஃபோர் மேரேஜ் தான் உங்கள் அண்ணா கூட அவ்வளோதான் வந்துட்டு. ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கூட நடுவில் வந்து அண்ணி வந்து பிரிக்கிறா அப்படிங்கும்போது அவங்க தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாக்கும் லைஃப் இருக்கும். அப்பாவாக இருக்கும் தான் நம்ம கேள்வி கேட்கலாம். ஏன்டா இது மாதிரி இது மாதிரி கேட்கலாம். உங்கள் அப்பாட்ட ஏன்டா அப்படி பேச முடியும், என் அப்பா அப்படி மாதிரி சொல்லி கேள்வி கேட்கலாம். ஸோ வந்துட்டு அண்ணா அப்படிங்கும்போது வந்துட்டு அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா. நம்ம லைஃப்பை பாருங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா லைஃப் இது மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு பாய் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அண்ணா அப்படிங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து தள்ளியோ இருக்கும்டா மேபி. இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஸ்டேஷனில். அது எப்படி எடுக்காமல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜின் வந்து கேட்குறாரு. அப்பையில் வந்துட்டு ஜேகே தான் வந்துட்டு சரி ஓகே என்ன வேணால் நடந்துட்டு போவேன், இப்போ அவள் எதானே சரி ஃபீல் பண்ணிருக்கா, அதுதான் எனக்கும் தெரியல. ஜேகே என்னோடய போய் பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. அப்போ வந்துட்டு பாய்ஸ் எப்படி சரி ஓகே என்னோட போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 7 பேரும் வராங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஏற்கனவே எப்படி வந்துட்டு சும்மா அப்படியே கேஷுவலாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தா வந்துட்டு அழுதுட்டு கிடக்கீங்க. நீங்கள் வந்து தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு சும்மா முடிச்சுருந்துருப்பா அவங்க மாதிரி நினச்சிருப்பாங்க. அப்படியே அந்த உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா அப்படியே வந்துட்டு எழுப்பத்துக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. இதுக்கு அழுதுட்டு ஃபஸ்ட்டு அப்படியே ஆளை வந்து ஓடி வரும். ஓடி வந்துட்டு ஒய்யன் என்ன சொல்லி கேட்காது. நீங்கள் எதுவுமே பேசல. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லை அழுதுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அப்பயுமே நீங்கள் எதுவுமே பேசல. யார் எல்லோரும் கேட்குறாங்க என்னாச்சு என்னன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்டுருக்காங்க. எதுவும் பதிலே சொல்ல. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டே கிடைக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஆரம்பம் வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு
சன்னா ஞாபகம் வந்துடுச்சா வந்துட்டு உங்கள் பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆரம் அந்த மாதிரி கேட்டேன் வந்துட்டு செம்மையாக அழுது அப்படியே வந்துட்டு அவர் ரக் பண்ணிட்டு செம்மையாக அழுவீங்க கதறி கதறி. அப்போ வந்துட்டு ஆரம்பிச்சு ஓகே ஓகே ஒன்றும் இல்லை சரி 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 ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து அப்படியே அப்பனே காமிக்கிறேன். அவரை பார்க்க மாதிரி இருந்து ஃபேஸ் பண்ணுறாரு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஆரம் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சென்னா வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. பாய்ஸ் வந்துட்டு மிச்சம் 6 பேரும் பார்க்குறாங்க. அச்சோ பாவம் இல்லை பிள்ளை அண்ணா ஞாபகம் வந்து அழுகுது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பாய்ஸை வந்துட்டு இப்படியே இருப்பேன் பற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆரம்பம் வந்துட்டு ஒய்யன் உங்கள் அண்ணாவுக்கு ஒன்று பிடிக்குமா? ரொம்ப எங்கள் அண்ணாவுக்கு நான் தான் உசுரு. அப்புறம் ஏன் வந்துட்டு காணாமல் பண்ணதுக்கு கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல? 1 வீக் ஆச்சு இன்னும் கம்ப்ளைண்ட் தரல. தெரியும் கம்ப்ளைண்ட் தரலன்னு தெரியும். எப்படி தெரியும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் கேட்டிருப்பீங்க நேரம் உனக்கு அண்ணா மட்டும் தான் இருக்காங்களா இல்லை அப்பா அம்மா யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் எதுவுமே தராமல் போய் தானே நீங்களும் வந்துட்டு நான் ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை எது என்னை பற்றி எதுவுமே கேட்காம இருக்கீங்கன்ட்டு. ஓ சரி ஓகே. உன் அண்ணனா சின்ன வயசுலேருந்து இப்படி தானே? அப்படிலாம் இல்லை இனிமேல் ரொம்ப பாசமாக இருப்பான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் யாருக்காக இருந்தாலும் ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் யாருக்காக வேணால் வாழ்ந்தலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க லைஃப்னு ஒன்று இருக்குது. அவங்க லைஃப்பை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தோணும். அப்படிப்பட்ட ஸ்டேஜ் தான் எங்கள் அண்ணாக்கு அது. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 1 மந்த் நல்லா தான் இருந்தாங்க எங்கள் அண்ணி. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களும் மாறுறது தானே. லைக் நம்ம ஹஸ்பண்டோட கூட பிறந்தவரையும் பார்த்துட்டு தான் நம்ம எப்படியோ பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல. அப்படி தான் எங்கள் அண்ணியும் மாறினாங்க. ஸோ புரியுது. இப்போ என்ன நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறேன்னா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் திரும்ப. அது என் கையில் இல்லை, உங்களோட முடிவு தான். நான் எங்களுக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து பட்டன் சொல்லியிருப்பாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஓகேனா ஓகே தான். இல்லை எனக்கு புரியல. வீட்டுக்கு அனுப்ப விருப்பம்னு சொல்கிறோம். அப்போ நீ கேட்க மாட்டியா இது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு? என்ன ரிலேஷன்ஷிப்னா நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படிங்கிற கோவத்தை தான் கடத்தி வச்சுருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு கோவத்தை கடத்தி வச்சுருக்கோமா? என்னம்மா பேசுகிறேன் சொல்லிட்டு நம்ம சிவகா வந்து கேட்குறாரு. வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? இங்கே பாரு, எங்களுக்கு இருக்க அந்தஸ்துக்கு எங்களுக்கு இருக்க செல்வாக்குக்கும் நாங்கள் அந்த அடுத்த நாளே கண்டுபிடிச்சிட்டோம் நீ கம்ப்ளீட் தரல அப்படிங்கிறத. அப்புறமா உன்னை ஏன் இங்கே வச்சுருக்கோம் தெரியுமா? தெரியல எங்களுக்கே. சும்மா ஒரு உண்மையாக சொல்லணும்னா இந்த இத்தனை வருஷம் ஆச்சு நாங்கள் எல்லாருமே சின்ன கிட்டத்தட்ட ஒன்றா தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இத்தனை வருஷத்தில் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வேலையை பார்ப்போம். வீட்டுக்கு வந்து கூட ஆஃபீஸில் தான் பார்த்துட்டுருப்போம். ஆனால் இந்த 1 வீக்கில் வந்துட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நீயும் நோட்டீஸ் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் இந்த ஒருத்தவங்க அது உங்கள் ரூமுக்கு வருவோம். வீட்டில் வந்துட்டு என்ன சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். நீங்கள் வந்து வந்துட்டு கேட்பேன். எங்களை விசாரிப்பேன் சாப்பிட்டியா அது மாதிரி உரிமை எடுத்துகிட்டு கேட்பேன். ஸோ எங்கள் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு சொந்தம் நீ தான். இந்த மாதிரி நாங்கள் உரிமை எடுத்துகிட்டு ஒருத்தவங்கிட்ட கொஷின் கேட்குறக்கும் எங்ககிட்ட உரிமை எடுத்துகிட்டு ஒருத்தவங்க கொஷின் கேட்குறதும். ஸோ சும்மா அப்படியே கூட வச்சுக்கணும்னு தோணுச்சு. என்ன ஆகணும்னு தெரில. பட் நீ கூட தான் நல்லாயிருக்கு. நீங்கள் போய் ரெட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு பாய்ஸ் இருப்பேன். அதெல்லாம் போதும் வா போய் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு பசிக்கல. சோத்து முட்டை புழுவாத வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இப்படி தோல் மேலே கை போட்டு இப்படி கூப்பிட்டு போகிறேன். ஸோ அப்படி சொன்னது நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டிங்க. லைக் உங்கள் மைண்டை மாத்திரக்கு 7 பேர் இல்லாமல் நம்ம அத்தனையும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து லைட்டாக மைண்டை மாறிட்டீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இன்னும் போய் பெட்டில் படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ அப்போ வந்துட்டு பாய்ஸ் 7 பேர் இப்படி போயிட்டாங்க. ஸோ 7 பேர் வந்து ரூமில் போய்ட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. தனித்தனி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பார்க்குறாங்க. நமக்கு ஏன் இந்த மாதிரி பயங்கரமான இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் லைக் அவள் அழுதானே நம்மளால் தாங்க முடியல. அட் த சேம் டைம் வந்து நம்ம ஏன் வந்துட்டு அவளை கூட வச்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். நமக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சோம். பார்த்தா 7 பேத்துக்கும் மட்டும் தான் இருக்குது. ரொம்ப பாய்ஸுக்கே வந்து நீட்டாக தெரிஞ்சு வந்திருக்கு. லைக் 7 பேருமே அதே மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்துட்டு 7 பேர் இப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரூமில் இருக்கீங்க. ஸோ வந்து விஜய்க்கு வந்து பட்டு வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துருப்பாரு. பார்த்தா சரியான சாக்கு. நீங்கள் வந்து என்னென்னா அப்போ வந்து கரெக்டாக வந்து ட்ரெஸ்ஸை மாற்றலாம்னு சொல்லிட்டு நைட் ட்ரெஸ் மாற்றலாம்னு சொல்லிட்டு லைக் டாப் மட்டும் இல்லாமல் இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே ஒரு ஹாஃப் மினிட்னு வச்சுக்கலாம். ஸோ டாப் மட்டும் இல்லாமல் இருக்கீங்க. டப்புன்னு ட்ரெஸ் மாற்றிருப்பாரு ஏதோ இதில் டப்புன்னு டோர் வந்து வந்துருப்பாங்க. நீங்கள் ட்ரெஸ் மாற்றிருக்கீங்களா அவங்க பார்த்துட்டு சாரி உங்களுக்கு பட்டன் டோர் சாத்திட்டு உள்ளே வந்துட்டு வெளியே நின்றுருக்காரு. நம்ம என்னத்தை பார்த்தோம்? அச்சோ தப்பாக நினச்சிருப்பாளோ? ஐயோ ஜெக்கி அறிவு இல்லையா பொட்டோட ரூமுக்கு இப்படியான்னு டப்புன்னு டோர் வந்துட்டு போவேன். முட்டை சாம்பார் வச்சுட்டு அப்படியே அவரே வந்துட்டு அவர் திட்டிக்கிறாரு. ஸோ அப்பயே வந்துட்டு ஜெய்க்கான ஒரு நிமிஷம் பட் மறுபடியும் வந்து டோர் ஓப்பன் பார்த்துருப்பாரு. நான் ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள். ஸோ அப்படியே வந்துட்டு அவருக்குள்ள வந்துருப்பாரு. சாரி நான் இது இருக்குல்ல சாரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல என்ன பண்ணீங்க வயன் ஆக்சுவலி எதுக்கு வந்தேன்னா சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போலாம் வந்துட்டு ஜெய்கன் இப்படி வந்து பார்த்துட்ருக்காரு. ஓகே நான் இப்போ உன்னை பார்த்துட்டேன். அதாவது இப்படி பார்த்துட்டு நீங்கள் கண்டி சொல்கிறேன்னு நினச்சிடாத. எனக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு லைக் மேலே உள்ள சின்ன ஃபீலிங்ஸ் சொல்லலாம். அதாவது எப்படின்னா வந்துட்டு ஒரு
முரட்டு பையன் சொல்லலாம். காட்டு மனிதனமாக இருந்தது எல்லாத்திட்டையுமே. அதாவது இருந்துச்சு நம்ம ஜின் ஹார்மலாக வந்துட்டு குழந்த வரையில் பொண்ணு அது மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஆனால் நான்லாம் அப்படியே எதுவுமே பார்க்க மாட்டேன். ஒரு ஈவக்கு இல்லாத கேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் வரைக்குமே வந்துட்டு நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு மெச்சூரான ஒரு ஸ்டேஜ் வந்து வரும்போதே வந்துட்டு நான் ஒரு சின்ன பையன். அப்போத்துலேருந்தே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாத ஒரு நிறைய விஷயத்த பார்த்து வந்தேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் தெரியாது. எனக்கு அம்மா அப்பானா இவங்க 6 பேர் தான் எனக்கு எல்லாமே. ஸோ இவங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க தான் என்னோடய அம்மா அப்பான்னு. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த ஸ்டேஜை வந்து அதுக்கப்புறமா இவங்க மாறினாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மனசாட்சி இல்லாத ஃபீல்டுக்குள்ளே வந்து மாறினாங்க. ஆனால் நான் வளர்ந்ததே இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே அப்படிங்கும்போது மற்றவங்களோட எனக்கு வந்துட்டு மைண்டு கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட வந்துட்டு அதில் எதுவுமே இல்லாமல் நானாக இருந்தவன். உண்மையை சொல்லணுன்னா ஐ எம் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. என்னடா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து என் லைஃப் பார்ட்னராக வந்து நல்லாயிருக்கும்னு தோணுது. ஈவன் எனக்கு மட்டும் இல்லை, மித்த 6 பேருக்கு இதே தோணுதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு வேளை அவங்க குறைக்கிறது அந்த மாதிரி ஒரு கேராக கூட இருக்கலாம். ஆரம்பம் வந்து நாமளாக சின்ன பொண்ணு தான் பிடிக்கும். ஸோ மேபி சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஒரு மாதிரி கேராக இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னு தெரியல. பட் எனக்கு சொல்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிடுறேன். நீ வந்துட்டு யாரை ஓகே பண்ணால் எனக்கு ஓகே. ஒயன் ஐ லவ் யூ அவங்க சொல்கிறாடியும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறீங்க. சிக்கி அப்படிங்கிறீங்க. இல்லை, எனக்கு இதோட ஆன்சர் இப்போ சொல்ல வேண்டாம். உனக்கு 1 டே ஃபுல்லாக டைம் தரேன். இப்போ டைம் 10:30. நாளைக்கு நைட் 10:30க்கு நான் வருவேன். இதே டைமுக்கு இதே உங்கள் ரூமுக்கு. அப்போ சொல்லு. நம்ம வந்துட்டு அப்படியே போயிட்டார் அவர். இப்போ என்னதான் நடந்தது இங்கே அப்படிமே செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். அப்படியே செம்ம ஷாக்கில் இருக்கீங்க. அதுவும் அவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்கள் வந்து புரண்டு படுக்க ட்ரை பண்ணுறீங்க, தூக்கமே வரல. டைம் வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து டோர் வந்து நாக் ஆகுது. ஸோ நாக் ஆசோன்னு கேட்டீங்க வந்துட்டு நீங்கள் யாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போலே வந்துட்டு ஜிந்தா உள்ள வராரு. சாரி வேணும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை அப்போல்லாம் எனக்கு தூக்கம் வரல, நான் மூச்சு தந்தியா என்னாச்சு? இல்லை சும்மா அதை தூக்கம் வரல. மறுபடியும் எதுவும் அண்ணாவோட இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் சும்மா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஜின் வந்து அப்படி பக்கத்தில் உட்காரு. என்னன்னு தெரியல, என் வாய்ஸ் திடீர்னு ஒரு மாற்றம்டா. அதாவது என்னென்னா ஒயன் கேரக்டர் பேசும்போது நான் சாஃப்டாக பேசுவேன். யூஎஸ் கேரக்டர் பேசும்போது கொண்டு வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி பேசினேன் அப்படின்னா கொஞ்சம் பையன் வசமாக இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற எல்லா வீடியும் பார்க்குறேன். பையன் வாய்ஸ் பொண்ணு வாய்ஸ் இன்னும் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசிக்கிறேன். ஏன்னு தெரில. ஓகேங்களா? ஸோ அப்படி வீடியோக்குள்ளே போய் வாங்க. ஸோ அப்போயே வந்துட்டு போய் வந்துட்டு ஜின் வந்து உங்களை பார்த்துட்டு ஒயன் ஐ வாண்ட் டு சே சம்திங் யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்பையில் வந்துட்டு ஜீவன் சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு சொன்னதே தான் வந்துட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்க. பிடிச்சிருக்குன்னா ஒய்ஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒய்ஃபாவா கேட்குறீங்க. ஆமாம் இங்கே இருக்க மாட்டேன். என்ன இல்லை அது வந்து இல்லை இப்போ அவள் நீ சொல்ல தேவையில்ல, நீ நாளைக்கு சொன்ன போதும் சொல்லிட்டு அப்படியே ரூம் ஓடிட்டார். ரூமுக்கு அவர் அப்படியே ரூமுக்கு ஓடிட்டார். உங்களுக்கா என்னடா இப்படி பண்ணுறீங்க இருக்குது. இவர் வேறு சொல்லிட்டாரா அவரும் சொல்லிட்டாரா அவங்களுக்கு அப்படியே செம்ம சாக்கு. அதான் என்னென்னா நம்ம ஜெயிக்கான்னு சொன்னார். இந்த மாதிரி வந்துட்டு பாய்ஸ் 6 பேத்துக்கும் தே ஃபீலிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் சின்ன அதை சொல்லலை. அவருக்கு மட்டும் உங்களை வந்து பிடிச்சிருக்கு பர்சனலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அவர். நீங்கள் எப்படி செம்ம சாக்கில் உட்காந்துருக்கீங்க. என்னடா இது உட்காந்துருக்கீங்க. அப்பயே வந்துட்டு ஒரு திரும்ப ஒரு 1:30 அந்த டைம் இருக்கும். ஐயோ நமக்கு தூக்கமே ஒரு நேரம் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யாருக்கு நம்ம ஓகே சொல்கிறது, இல்லை ஓகே சொல்லாமா வேண்டாமா என்ன இது அப்படின்னு வச்சுட்டு அப்படி உங்களுக்கு அதே தாட்டாகவே இருக்குது. ஸோ அப்போயே வந்துட்டு ஆரம் வந்துட்டு அடுத்து வராது. ஸோ ஆரம் வந்துட்டு வீடியோவில் வந்து நாக் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு நாக்கிலே வந்துட்டு உள்ளே வாங்கன்ட்டு தூங்கலையா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்குறாரு. அப்படியே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இல்லை தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போயே வந்துட்டு ஆரம் வந்துட்டு ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறுபடியும் அதே என்ன வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்னு சும்மா அப்படிங்கிற சொல்லி சொல்லிடுறீங்க. அப்படியே வந்துட்டு ஆரம் வந்து பக்கத்தில் உட்காராரு. பையன் நீ 12th படிச்சிருந்தல? ஆமாம். திரும்ப ஸ்கூல் கண்டினியூ பண்ணுறியா? பண்ணுறேனே. நீங்கள் சேர்த்து விட்றீங்களா? எனக்கு அட்மிஷன்லாம் வாங்கிட்டேன். அண்டு ஆஃப் அகாடமிக் இயர் தான். அது இந்த சிலபஸ் மேபி மாறலாம். நீ படிச்சுப்பல? படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே அதுவும் கஷ்டமாக இருந்தால் கேளு, நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்ச நேரம் வந்துட்டு அது ஏதோ பேசுகிறாரு. ரேண்டம் டாக்ஸ் மாதிரி பேசுகிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிடக்கீங்க. அப்பயே வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு என் இதில் என்ன நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரி நான் உனக்கு பண்ணுறேன் இல்லையா? என்னது? அதாம்மா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறேன் இல்லையா? அதான் எந்த மாதிரி பண்ணுறீங்க? ஐயோ மொட்டை சாம்பிராணி. இல்லைம்மா இப்போ வந்து நான் படிக்க வைக்கிறது இல்லை வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வந்துட்டு இந்த வீட்டிலே வந்து உட்கார வைக்கிறது இதெல்லாம் என்ன நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறது?
ஓகேவா நான் பண்ண சொல்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி சாக்க பார்த்துருக்கீங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. அப்படின்ட்டு ஆரம் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் திருத்தி முடிச்சுருக்காங்க. ஐயோ 3 பேர் பண்ணிட்டானுங்களே, இன்னும் வந்துட்டு 4 பேர் இருக்கானுங்களே, பண்ணுவானுங்களா அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே செம்மையாக சாக்கில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு பண்ணி வந்துட்டு ஒரு 3:30 4 o'clock மாதிரி ஆகுது. ஸோ அப்போயே வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஏஞ்சாரு. அது சாரி ஜேகேங்கிட்ட சாரி நம்மளுடைய ஜின் விளாடு ஓகேங்களா. சாரி ஜின் தான் ப்ரப்போஸ் பண்ணி பாரோ குழம்புது காய் சாரி சுகா. ஸோ சுகா வந்துட்டு அதே சேம் டைலாக்கு சேம் வந்துட்டு டாப்பிக்கு ஓகேங்களா. அப்படியே வந்துட்டு உங்களை வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டார். பையன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படியே வந்துட்டு பாய்ஸ் 7 பேருமே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பிரேக் விட்டு பண்ணியிருப்பானுங்க எல்லாரும். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே சாக உட்காந்து நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. எங்கேயும் தூங்குது இங்கே தான் வந்துட்டு மாற்றி வந்துட்டே இருக்காங்க. ப்ரப்போஸ் பண்ணுங்கிற பேரில் உங்களை அப்படியே சாக்கு கொடுக்கணும். எங்கேயும் போய் தூங்குறதுன்னு சொல்லிட்டு நைட்லாம் நீங்கள் தூங்காமல் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு ஒரு மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் பார்த்தா பாய்ஸ் எவனுமே வீட்டில் இல்லை. உங்களுக்கு எப்படி செம்ம ஷாக்காக இருக்குது. என்னடா அது நம்ம இந்த மாதிரி நான் வெளியில் இருப்பானே இப்போ எவனுமே இல்லைன்னு அப்படின்னு வந்துட்டு பார்த்துருக்கீங்க. சரி ஓகே போய் தொலை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் ஒன்று விட்டுட்டீங்க. ஆனால் நாட்கள் திங்க் பண்ணுறீங்க என்னடா பண்ணுறது யாரும் ஓகே சொல்லுவீங்க. நாட்கள் திங்க் பண்ணுறீங்க. அப்போ வந்து நைட் ஆகுது. நைட் வந்துட்டு அப்படியே 10 o'clock வரைக்கும் வந்துட்டு யாருமே வந்துட்டு எதுவுமே பேசலை. ஸோ 10:30 ஆகும்போது ஜேகே வந்து ரூமுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு வந்தது ஜேகே மட்டும் இல்லை பாய்ஸ் 7 பேருமே வராங்க ரூமுக்குள்ள. ஸோ 7 பேரும் வந்து அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காங்க. என்ன முடிவு பண்ணியிருக்க? எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒருத்தர்னா ப்ரப்போஸ் பண்ணால் ஏதாவது சொல்லுங்கள். 7 பேர் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களே நான் என்ன சொல்கிறது. எனக்கு எங்கள் 7 பேர்த்தில் யாரை பிடிச்சிருக்கு எனக்கு அப்படி சொல்ல தெரியல. ஜின் உங்கள்கிட்ட எனக்கு அது வந்துட்டு நீ வந்துட்டு பொண்ணு டைம் எனக்கு அது ரொம்ப சாஃப்டாக தான் எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி யாரும் நீங்கள் வந்து குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிக்கும். அப்படிங்க சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு 7 பேருக்கு அந்த கேரக்டரை சொல்லி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் 7 பேருக்கு இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஏன்னா விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ பாய்ஸ் எதுவுமே அதை கேட்டுட்டு வந்துட்டு ஸோ என்ன தான் சொல்ல வர எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு இன்னொருத்தர் வேணும்னு வச்சுட்டு என்னால் சூஸும் பண்ண முடியல. மித்தவங்களாம் வேண்டாம் வச்சுட்டு நான் விடவும் முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் அப்போ 7 பேர்த்தையும் மேட்ச் பண்ணிக்கோ. 7 பேர்த்தியா? அது எப்படி ஒரு பொண்ணு 7 பேர்த்த? அதான் என்னம்மா எங்கள் உடம்பு தான் வேலையை தவிர மனசு ஒன்று தான். நீ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. 7 பேர்த்தையும் மேட்ச் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே. அது எப்படி ஊரில் தப்பாக பேசாதா? ஊரில் என்றைக்கா தப்பாக பேசலாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ஒருத்தரை மட்டும் மேட்ச் பண்ணிட்டா மட்டும் அப்போயே ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு கான்ஷியஸ் தப்பாக தானே இருக்கும். நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு 100% பீப்புள் இருக்காங்க அப்படின்னா 50% பீப்புள்ஸ்க்கு வந்து நல்லபடியாக இருக்கிறது கூட கஷ்டம் தான். ஆனால் நீ வந்து 100% பீப்புள்கிட்ட நல்ல பேர் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்து நீ என்னால் வாழவே முடியாது. பட் ஆனால் ஒரு பொண்ணு 7 பேர் இப்படி என் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு எங்கள் 7 பேர்த்தையுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கை நீட்டாலும் ஓகே. நாங்கள் 6 பேர் ஒதுங்கிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களா இல்லை நான் அப்படி வந்துட்டு ஒருத்தர் சூஸ் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட 7 பேர்த்திட்டு இருக்கிற எனக்கு கேட்ட பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு முதல்ல இருக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து பாய்ஸ்கார பேச்சு என்னடி இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லப்போ இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நீங்கள் எப்படி எடுத்துன்னு சொல்கிறீங்க. ஓகே எனக்கு இவங்க இது ஓகே தான். எனக்கு வந்துட்டு இதை பற்றி நான் மேட்ச் பண்ணிக்கேன்னு சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு பாய்ஸ் 7 பேர் அப்படியே செம்மையான ஒரு 1000 வாட்ஸ் பல்பே எரியுது. அப்படியே 7 பேர் செம்ம பைட்டான ஸ்பைல் பண்ணிட்டு ஓகே நாளைக்கே மேட்ச் பண்ணிக்கலாம். நாளைக்கே வா நான் மேஜர் இல்லை மைனர் தெரிஞ்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நாளைக்கே பண்ணுவீங்க? நம்ம மட்டும் பண்ணிக்கலாம்டி. நம்மளாம் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண தரல. நம்ம வந்து சர்ச்சுக்கு போய்ட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்ட்டு மார்னிங்காக அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ்லாம் வந்துட்டு இவங்க ஏற்பாடு பண்ணி பாருங்க போல நைட்டாக அப்படியே ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸு மேக்கப்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துமா வந்துட்டு நீங்கள் போய் சர்ச்சுக்கெலாம் போகிறீங்க ஓகேங்களா. அப்படி வந்துட்டு 8 பேரும் போகிறீங்க. ஸோ 8 பேரும் போயிட்டு வந்துட்டு பாய்ஸ் அப்படியே வந்துட்டு 7 பேர் வந்து கையில் வந்து ரிங் போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவேன். எந்த விஷயத்தையும் வந்து கண்கள் விட மாட்டேன். அப்படியே கண்கள்லாம் வந்துட்டு கண்ணீர் தொலைக்கிறது நானாக மட்டும்தான் இருப்பேன். நான் வந்துட்டு 3 பேர் ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 பேர் வந்து மாதிரி ஜெயிப்பாங்க. அடுத்து வந்து அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க. நான் வந்து எப்பவுமே சந்தோஷமாக பார்த்துப்பேன். உன்னை தவிர எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். உனக்கு நான் என்ன முடிஞ்சளவுக்கு லாயலாக இருப்பேன். அவன் வந்து நான் எந்தளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அந்தளவுக்கு பார்த்துப்பேன் சொல்லிட்டு எப்படி வந்துட்டு ஒவ்வொரு அக்கா சொல்லிட்டு வந்துட்டு ரிங் போடுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படி வந்துட்டு 7 பேர்த்துக்கும் வந்துட்டு ரிங் போட்டுடுறீங்க. ஸோ ரிங்கில் அப்படி போட்டு விட்டுருக்கும்போது வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ளீஸ்னு சொல்கிற அது மாதிரி வந்துட்டு கிஸ் பண்ணலாம் அது மாதிரி சொல்லவும் வந்துட்டு நம்ம ஜின் வந்து வேலை இல்லையா. ஸோ ஜின் வந்துட்டு என்னென்னா உங்கள் கையை வச்சுட்டு கையில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஆரம் வந்துட்டு இப்படி நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. 4 கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம சுகா வந்துட்டு உங்கள் கணத்தை செக் பண்ணுறாரு. உங்களுக்கு இந்த ரைட் சைடு கணத்தை வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஜேஹோப் வந்து லெஃப்ட் சைடு கணத்தை வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஆரம் வந்து ரைட் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அப்போயே வந்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம டே யாராரு இல்லையா. ஸோ டே வந்துட்டு உங்களுடைய
ரைட் ஹேண்டோடைய அந்த ரிங் ஃபிங்கர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபிங்கரில் வந்துட்டு ரிங் வந்து போட்டிருப்பார். அவரோட ரிங்கை பிடிச்சி அவர் ரிங் மேலே கிஸ் பண்ணுறாரு. சரி வந்து நீங்கள் பார்த்தா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க, இவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாயா ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜேகே நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது கிஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. ஜேகே வந்துட்டு சுற்றி பார்க்கவே டப்புன்னு இருந்துச்சு, லிப்லேயே கிஸ் பிடிச்சிட்டாரு. ஸோ பார்த்து யாருமே பார்க்குறாங்க, பார்த்தியா அப்படி ஸ்கோர் பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி லிப்லேயே கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாரு அவர். ஏன் ப்ளஷ் சைஸையாக அது ஐயோ கேட்கா அதே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே மேரேஜும் வந்து நடந்து முடியுது. அப்போயே வந்துட்டு நீங்கள் வந்து சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து லைட்டாக கலங்குது, ஒரு ட்ராப் டேர் வந்து வருது. அது வந்துட்டு பக்கத்தில் இந்த ஜேகே வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே வந்துட்டு உங்கள் டேஸ் வைப் பண்ணிட்டு என்ன அண்ணா மிஸ் பண்ணுறியா, என் கூட எல்லாத்துலேயுமே சின்ன வயசுலேருந்து என் கூட எல்லாத்துக்குமே இருப்பான். இப்போ என்னோடய கல்யாணத்துக்கு என்னோடய அண்ணா இல்லைங்கும் போது இங்கே ஆசை அவனோட அண்ணா இல்லைன்னு அப்படிங்கிறீங்க. அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜீவன் அப்படியே வந்துட்டு அவங்க கட்சி வந்து திருப்புறாரு. பார்த்தா சைடில் வந்துட்டு சர்ச்சோட சைடில் வந்துட்டு காந்தாலும் நின்று பாரு உங்கள் அண்ணா மட்டும். அப்படியே ஓடி போய் கட்டுப்பிடிக்கிறீங்க ஒன்றாவே. உங்கள் அண்ணா சொல்கிறதுக்கு எனக்கும் வழக்கு யார் வச்சுக்கலாம், சல்மான் வச்சுக்கலாமா, ஓகேங்களா. ஜேசன் நிறைய இதில் வந்துட்டு இவர் வச்சுருப்போம், ஓகேங்களா. ஸோ வந்து இதில் வந்து சல்மான் வச்சுக்கலாம், ஹான் வச்சுருப்போம். ஸோ வந்து நம்ம சல்மான் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ சல்மான் தான் உங்கள் அண்ணா. அப்படி வந்துட்டு ஒரு போய் உங்கள் அண்ணா வந்து கட்டிப்பிடிக்கிறீங்க, செம்மையாக அழுகுறீங்க நீங்கள். அப்படின்னா வந்துட்டு ஒரு 1 வீக் மேலே பார்க்க வந்துருப்பீங்க உங்கள் அண்ணாவை. எத்தனை நான் பார்க்காம இருப்பேன், 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1 வீக் மேலே பார்க்க வந்துருப்பீங்களா. ஸோ வந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்க்க போகிறதில்ல, ஏன்னா வந்துட்டு பாய்ஸை மேட்ச் பண்ணி போனதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் அண்ணா போய் பார்க்க முடியுமா கேட்டால் கொஸ்டின் மார்க். ஸோ வந்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க, உங்கள் அண்ணா வந்து அதே மாதிரி தான் அழுகுறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன தான் தங்கச்சி பிரிஞ்சு தான் ஆகணும், ஸோ மேரேஜ் அப்படிங்கும்போது பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு காம் டவுன் ஆகிட்டு அப்படின்னு உங்களுக்கு காம் டவுன் பண்ணுறாரு. ஸோ பாய்ஸ் எழுப்பி அப்படி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அண்ணா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாடுறா இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்து அதுக்கப்புறமா இருக்க போகிறது அவங்களோட வீட்டில், அதுவும் அவங்களோட ஒய்ஃபாக நம்ம அம்மா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு உனக்கு எதாவது நிறையா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எந்த அளவுக்கு வந்துட்டு உண்மையாக ஏழை பற்றியும் பாசமாக பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்துப்போம், அவ்வளோதான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு பண்ணால் கண்டிப்பாக சரி நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பாசம் முதல் அப்படியே பாசத்தெல்லாம் புரிஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு பாருங்க. அப்புறம் பார்க்கலே வந்துட்டு பாய்ஸ் எழுப்பத்துக்கு வந்து இப்படி கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அப்புறம் இப்படி போயிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் போயிட்டார், அண்ணா வந்து போயிட்டாங்க. அப்படியே வந்து பாய்ஸ் எழுப்பத்துக்கு நீங்கள் அப்படி வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு போய் வந்துட்டு இப்போ தான் வந்து என்னோடய மேட்ச் ஃபுல் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படியே வந்து பாய்ஸ் எழுதி பார்த்துட்டு தெரியும் இப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஏற்கனவே எப்படி எனக்கு வேணும் அப்படிங்கிறது எப்படி இந்த ஷார்ட் டைம் பீரியட்லேயே என் மேலே லவ் வந்து எனக்கு எது வேணும் வேணாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியல, லவ்னா இதான், அது எவ்வளோ வருஷம் இல்லை எவ்வளோ நாள் பண்ணுறவங்க முக்கியம் இல்லை, அது லவ்வாக அப்படிங்கிறது முக்கியம். புரிய வச்சிட்டிங்க சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் பேசுகிறீங்க, லைக் ஒரு விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரூம்குள்ளே போனது தான் அப்படியே வந்துட்டு கும்பகரணோட மோசமாக தூங்குறீங்க. ஏன்னா செம்ம டயர்டு, அப்படியே வந்து படுத்து தூங்கியிருப்பீங்க. தூக்கத்தை போடுறா கைப்புள்ள தூங்கிடுறா அப்படின்னு சொல்லி தூங்கியிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு பாய்ஸ் ஏற்கனவே பார்க்குறாங்க, வருவா கீழே வருவா அப்படின்னு சொல்லி இங்கே வரவே இல்லையே, என்னடா பண்ணுறேன்னு சொல்லி அப்படி வந்துட்டு ஆரம் வந்து ரூமுக்கு வந்து பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு ஐயோ பாவம் பச்சை பிள்ளை தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் விடலாம் வந்து சத்தம் வருவான் லாக் பண்ணிட்டு இங்கே பாரு தூங்குறா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ குழந்தைய கல்யாணம் பண்ண தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க வந்து பார்க்குறாரு. டே உன் சிம் இங்கே காட்டினேன் பிச்சு இப்படி வந்து தூங்குது அப்படி தூங்க மட்டும் விட்டுட்டு நாமும் அப்படி ரூமுக்கு போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு சரி ஆச்சு பாய்ஸும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க போய் பாய்ஸ் வெளியே ரூமுக்குள்ளே போயிட்டு தூங்கிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப்பாக வந்து அவ்வளோ நேரம் வந்துட்டு கீழே வந்து நல்ல பிரமா பேசி கல்யாணம் ஆரம்பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படி தான் அப்படியே ரூமுக்கு வந்து வராரு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ முடிச்சு அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்படி வந்துட்டு வந்து பட்டில் அப்போ தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே ஆரம்பம் எனக்கு ஆரம்பம் வந்து பார்த்துட்டு வாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஆரம்பம் ஸ்மைல் பண்ணிட்டு வராரு. ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்ட வந்து உட்காராரு. ஸோ எனக்கு கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டு ஆரம்பம் இப்படி வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற அப்படியே வந்துட்டு நீங்கள் ஆரம்பம் பார்க்குறீங்க. நீ சின்ன பொண்ணு தான், பட் இருந்தாலும் என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு ரூம் இருக்கலாம். அந்த உண்மையை கேட்குறேன், உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஏதோ அப்சஷன் இருக்கான்னு சொல்லி வந்துட்டு அப்படியே ஆரம்பம் கேட்குறாரு. அப்படியே நீங்களும் பார்த்துருக்கீங்க. இல்லை இவன் விளையாடுறீங்க. அப்போயில் வந்துட்டு ஆரம்பம் வந்து ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படி பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா கேம் சிக்கல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்துட்டு ஏடா கைப்பில் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்து நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு தான் கழட்டிருப்பீங்க. ஆஃப்டர் ட்ரெஸ் தான் கழட்டிருப்பீங்க. அந்த ட்ரெஸ்ஸு கழட்டுறக்கே வந்துட்டு பக்கத்தில் இருக்க லேம்பு கிளாஸ் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஆரம்பி. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கீழே விழுந்து உடையுது. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அத்தையே வந்துட்டு மாட்டிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நடக்க வேண்டிய அனைத்தும் இனிதாகவே நடக்க தொடங்கி விட்டது. ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு அவரை ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணி செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின் செக்ஷனுக்கு வராரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்க்குறாரு. சின்ன பொண்ணு தான் புரியுது தான், பட்டு சாரிம்மா அப்படின்னு வந்துட்டு அப்படியே 40 இன்சல்ட் பண்ணிட்டாரு.
நீங்கள் பார்க்குறீங்க போவி வந்துட்டு செம்மையாக கத்துறீங்க பாய்ஸ் இந்த 6 பேத்துக்கும் சொல்லி கேட்குது. எவன்டா அவன் நம்ம தான் அந்த அவ்வளோ தூரம் கீரை ஆரம் அட்வைஸ் பண்ணி எவன்டா அவன் போயிருப்பான் வந்துட்டு அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஆனால் அட்வைஸ் பண்ண ஆரம் தான் நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு ஆரம் ஃபுல்லாக முடிச்சு வந்துட்டு போய் பக்கத்தில் படுக்கிறாரு. நீங்கள் செம்மையாக மூச்சு வாங்கிட்டு படுத்துருக்கீங்க. சாரிம்மா சொல்லி சொல்கிறாரு. பரவாயில்ல நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேடா வந்து ட்ரெஸ்லாம் போட்டு படுத்துக்கோ, மார்னிங் வந்து பார்க்குறேன் கேடா நான் வந்து ரூமுக்கு போகிறேன். ஏன்னா வந்துட்டு மார்னிங் பார்த்தாங்க அப்படின்னு வந்துட்டு செம்மையாக வந்து எழுந்திருந்துக்கோங்க. நல்லா தெரியும் நான் தான் வந்துட்டு பெரிய நல்ல மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்து வந்து நானும் மாதிரி பண்ண அப்படின்னா எல்லாம் அசியமாக கேட்பாங்க நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவனே கிளம்பி போகிற அப்படி உங்கள் நெத்தில் வந்து ரொம்ப கிசப்பட்டு அப்படி நீங்கள் வந்துட்டு சரி ஓகே போய்ட்டு சனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இருப்பீங்க. அப்படி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீங்கள் போய் படுத்துருப்பீங்க. ஸோ ஹாஃப் ஹவருக்கு அப்புறமா வந்துட்டு சவுண்டு எதுவுமே கேட்காத காரணத்தினால நம்ம ஜேகே வந்திருப்பார். வேணும் உங்களுக்கு கொஞ்சம் ஜேகே வந்து பார்த்துருப்பாரு. ஜேகே வந்து பார்த்தா உடஞ்சிருக்கு, எல்லா திங்ஸும் உடஞ்சிருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. என்ன வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் வந்துட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மேலோட்டமாக சொல்கிறீங்க இந்த மாதிரி ஆரம் வந்துரு. ஸோ அப்படியே வந்துட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு மென்று முழுங்குவீங்க. அது வந்து புரிஞ்சிச்சு என்ன சரி உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்படியே வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு லைட்டாக வந்துட்டு உங்களை எப்போ வந்து கிஸ் பண்ணுற ரைட்டு சர்ச்சிலே வந்துட்டு எல்லாத்தோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸே வந்து நடத்தான் வந்துட்டு பார்த்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து ஜேகே வந்து போய் சொல்கிறாரு. என்ன ஃபஸ்ட்டு கிஸ்ஸே வந்து நடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? அதான் ஃபஸ்ட் கிஸ் நான் தான் அடித்தேன். ஃபஸ்ட் டைம் உங்க கூட வந்துட்டு மேட்ச் விளாண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது அப்படிங்கிற மாதிரி நான் ஜெயிக்கான் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை சும்மா தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜெயிக்க கூட நடக்க வேண்டிய அனைத்தும் இதாக நடந்து முடிகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போயே வந்துட்டு ஜெயிக்க வந்துட்டு பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த கலைஞருக்கு மாதிரிலாம் வந்துட்டு பாதிட்டு விட்டு போக மாட்டேன், நீ பக்கத்தையே படிப்பேன் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் இப்படி வந்துட்டு அக் பண்ணி பார்த்துருக்காரு. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஆகவே வந்துட்டு லைக் மார்னிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போயே வந்துட்டு ஜிக்கு வந்து லைட்டாக வந்துட்டு எந்திரிக்கலாம். அந்த அசைவல் வந்து லைட்டாக வந்து முழிப்பத்துட்டு நீங்கள் வந்து போய் முடிச்சு பார்க்குறீங்க. நீ படுத்து தூங்கு, இது வந்து பழக்கம் ஹேபிட்டு இந்த மாதிரி மார்னிங் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் சீக்கிரம் எழுந்துச்சு போகிறேன் தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி உங்களுக்கு விளையாட்டிட்டு படுத்து தூங்குறீங்க. அப்படியே வந்து நைட்டு வந்து டபுள் ஷீட் பார்த்துட்டு ஸோ தூங்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிரிச்சு வந்து லைட்டாக பில்லு எடுத்து அடிக்கிறீங்க. அசிஸ்டே வந்துட்டு போகிறாரு. ஸோ அப்போயே வந்துட்டு நீங்கள் எப்படி லைட்டாக போய் கண்ணை மூடிப்பீங்க. அப்போயே வந்து ஜின் வராது. ஸோ ஜின் வந்துட்டு சேம் டியூட்டி அவரும் வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போயே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க என்னடா அது மாறி வரீங்க, ரெஸ்ட்டே தர மாட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க. நைட்டு கூட ரெஸ்ட்டு தான் எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து ஜின் வந்து கேட்குறாரு. இல்லை அப்படிலாம் இல்லை, ரெண்டு டியூட்டி பார்த்துட்டாங்க தெரியுமா? தெரியும் மோன்னு சொல்லி கேட்டுச்சு அப்படியே கேட்டுச்சா? ஆமாம் கேட்டுச்சு. சவுண்ட் ப்ரூஃபில் ரூமு. ஸோ கேட்டுச்சு. அப்போ உங்கள் ரூமெல்லாம் எங்கள் ரூமெலாம் சவுண்ட் ப்ரூஃப் தான். கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரே ரூமாக மாற்றிடலாம் எல்லோரும் வந்து ஒரே ரூம் இருக்கா. ஐயோ வேணாம் சாமி, தனித்தனி ரூம் வந்துட்டு இப்போவே வந்துட்டு இப்படி பண்ணுறீங்க. ஒரே ரூம்லாம் சேர்ந்து சத்தேன். அப்படி இப்படி வந்துட்டு வைஃபை தனி ரூம் விட்டுட்டு பசங்க தனி ரூமில் இருக்க முடியும். மாற்றிடலாம். நான் எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கே மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஜின்னு லைட்டாக சிரிச்சுட்டு வந்துட்டு ஆஃப் பண்ணி படுத்துருக்காரு. ஸோ வந்து டைமை பார்க்குறாரு. ஸோ டைம் வச்சு நான் ஆஃப் சைட் கிளம்புறேன். ஸோ வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. டபுள் ஷிஃப்ட் இப்போ ட்ரிபிள் ஷிஃப்ட்டாக மாறிடுச்சு. ஸோ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படிங்கிற சொல்லி ஜின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. நீங்கள் எங்கேருந்து ரெஸ்ட் எடுக்கிறது. ஸோ அடுத்து வந்து வந்திருப்பார் நம்மளுடைய சுகா வந்திருப்பார். நீங்கள் சுகா பார்த்துட்டு ஐயோ நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. இல்லை அதுக்கெல்லாம் விடல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஃபைல் இருக்கா, அது இருக்க வந்தேன். ஃபைல் இருக்கா, என்ன ஃபைல்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஃபைல் ஒன்று இருக்க சொல்லிட்டு வந்துட்டு அவரும் வந்து அவ்வளோ தேடி பார்த்து ஃபைல் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன் சுகா உனக்கு எதுவும் தோணுச்சு தான். ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 3 ஷிஃப்ட்டு பார்த்துட்டு படுத்துருக்க. ஸோ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகா வந்து போயிட்டார். நீங்கள் வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் இருக்குது. ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்குறீங்க. நம்ம உங்கள் பக்கத்தில் யாரும் படுத்துக்க ஒரு ஃபீல் வருது. ஸோ நீங்கள் போய் சைடில் திரும்பி பார்க்குறீங்க. நம்மளுடைய ஜேகா தான் படுத்திருக்காரு. ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் ஜேகா பார்க்குறீங்க. என்னாச்சு நீங்கள் ஆஃபீஸ் போகலன்னு கேட்குறீங்க. இல்லை உன்னை பார்த்துக்கிற ஒருத்தவங்க எங்களால் தானே இருக்க சொல்லிட்டாங்க. நீ எதாவது காஃபி குடிக்கிற டீ குடிக்கிறியா, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு தண்ணி மட்டும் கொடுக்குறீங்களா, சரி இருந்துட்டு அப்படி வந்துட்டு அவர் கீழே போய் நிறையா கொண்டு வந்து உங்கள் கையில் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சு பக்கத்தில் வச்சிட்டிங்க. ஸோ ஓகே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க சொல்கிறாரு. நீங்கள் திருப்பி போக மாட்டிங்களா? என்ன காயர் ஃபார்மில் இருக்க போல இருக்குது. அப்படிலாம் இல்லை, தூக்கிட்டு போங்க இது சொல்கிறீங்க. சரி ஓகே வந்துட்டு அப்படியே வந்து ஜேகோவை தூக்கிட்டு போயிருப்பேன். அப்படியே பார்த்து மட்டும் வெளியே பாரு நீங்கள் வந்து இப்படி வந்து ஷார்ட் குடிச்சிருக்கீங்க. என்ன செய்ய வெளியே போகிறீங்க, எனக்கு குளிக்கணும்ல. சரி ஓகே பரவாயில்ல கூட எனக்கு நீங்கள் குளிக்கல வாங்க எனக்கு போய் சேர்ந்து குளிப்போம். நான் சும்மா இருக்க மாட்டேன் கை வச்சுட்டு. பரவாயில்ல எக்ஸ்பிளைன் தானே. இல்லை அது வந்துட்டு ஏற்கனவே பாவண்டி, ஏற்கனவே 3 பேத்துக்குள்ள வந்துட்டு சுகாவும் ரூம் கொண்டு போனானே. இல்லை சுகா எதுவும் பண்ணல. ஏன் பண்ணல, அவன் வேணான்ட்டாரே. ஸோ பண்ணல, அதனால் நீங்கள் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வேணாம் வச்சு சொல்கிறாரு. நீங்கள் விடுவீங்களா? ஸோ வந்துட்டு அங்கே ஜியோ கூட நடக்க வேண்டிய அனைத்தும் நடந்து முடிக்கிறது. ஸோ இப்போ ஜியோப்போ அப்படி வந்து தூக்கிட்டு போய் வந்து பெட்டில் குழச்சி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு அப்படியே வந்து அவங்க சாப்பாடுலாம் ஊட்டிட்டு குழந்தை அப்படியே வந்து ஊட்டிகிட்டு இருக்க. அப்புறம் வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் கால் வந்தாலே வந்துட்டு எடுத்து பேசுகிறாங்க. ஓகேடா நீ வா எடுத்து வச்சுறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏதோ தேவையாയിട്ട് கிடக்காது. நீங்கள் வந்து கேட்குறீங்க என்ன அப்படிங்கிற சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜியோப்போன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து இல்லையா மிஸ் ஆகிடுச்சான், அதான் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், உன்னை பார்த்ததுக்கு வந்துட்டு ஜிம்மின் வருவான் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி வந்துட்டு ஜியோ
அப்போ இந்த கல்யாணம் போயிட்டு அப்புறமா ஜிம்மின் வருது. ஸோ ஜிம்மின் அதுக்கு என்ன வாங்கி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டு போல இருக்குது. என்னது கேட்குறீங்க? சாப்பாடு தாண்டி கேட்குறேன். டபுள் மீனிங்காக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, சாப்பாடு தான் கேட்டேன். சரி ஓகே சொல்லு, என்ன சொல்லணும்? என்ன எல்லாத்துக்குள்ளேயும் முடிச்சு நான் தான் லாஸ்ட்டாக? அப்படிலாம் இல்லை, என்ன இப்படிலாம் பேசுகிறேன்? நாங்கள் எல்லாமே ஹஸ்பண்ட் தானே, இதில் என்னடி இருக்குது? ஆனால் அது இப்படிலாம் ஓப்பனாக பேசினாமா? ஹஸ்பண்ட் தானே ஓப்பனாக விளையாட்ட போகிறா இருப்பேன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை லைட்டாக ஷையாக இருக்காது. ஷையாக பையன் அப்படி சொல்கிறது எங்களை அப்படியே கலாய்க்கிறாரு. நீங்களா என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏதோ கசின்ஸ் மாதிரி கசின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கலாய்ப்பாங்க. வசன் மாதிரி என்ன இப்படி கலாய்க்கிறீங்க? ஹஸ்பண்டும் கலாய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்படி வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறீங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஜிம்மின்னு வந்துட்டு எதுக்காக வந்தாலும் அந்த வேலையை இதாக பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ அப்போ என்கிட்ட பார்க்குறேன், என்னடி சின்ன பொண்ணுன்னு சொல்கிற, ஆனால் இத்தனை பேர் இப்படி தாங்குற. அதெல்லாம் வந்துட்டு அப்படி தான், இதெல்லாம் அப்படி தான். இதெல்லாம் நீ எல்லாம் பிஞ்சிலே படுத்து தெரியும் இப்படி செம்மையாக பண்ணுறாரு. அதுக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணாது. அப்போ தான் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணாத சிக்கன் கத்துறீங்க. வந்துட்டு அவர் கேட்குறா இல்லையா போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சு அப்படியே வந்துட்டு அவர் பக்கத்தில் படுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச சீக்கிரம் ப்ரெக்னென்ட் நினைக்கிறேன். பண்ண ப்ரெக்னென்ட் அப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு சரி சொல்லு என்ன 7 பேர் முடிச்சாங்க. என்ன இப்படிலாம் பேசுகிறேன்? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாரு. அப்படியே வந்து இங்கே சொல்கிறீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, இப்போ எத்தனை பேர் இன்னும் முடிக்கல. என்ன இப்படி ஓப்பனாக கேட்குறேன்? வேறு எப்படி கேட்குறது? ஜிம்மின் என்னடி ஜிம்மின்னு என்ன இப்படி பேசுகிற? வேறு எப்படி பேசுகிறது? போய் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சாரி என்ன ஓவராக கொள்வது எனக்கே தெரியல. சரி ஓகே நீங்கள் அப்படிலாம் இல்லை. சுபா டைம் தான் இன்னும் வந்துட்டு எதுவுமே பண்ணலையா? இப்படிலாம் கேட்காது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிம்மில் வந்துட்டு ஜிம்மோட செஸ்ட்டில் போய்ட்டு வந்து வந்து ஃபேஸ் வந்து பார்த்துக்கங்க. அப்போ வந்து ஜிம் வந்து பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க கூட பேசிட்டு இருக்காரு. இது வந்து ரேண்டம் டாக் மாதிரி பேசுறீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி ஆரம்பிட்டு படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நாங்கள் தான் சொன்னோம், அட்மிஷன் கூட போட்டோமே, நீ எப்போ ஸ்கூலுக்கு போகிற, எனக்கு எப்போனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ரேண்டம் டாக் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஈவினிங்காகவும் வந்துட்டு சரி ஓகே போய்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்து ட்ரெஸ் மாற்றிக்கும். இத்தனை தடவை தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது நீங்கள் சொல்கிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கூடியெல்லாம் உனக்கு தான் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி வந்துட்டு ஜிம் போய்ட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்க. வெளில வந்துட்டு கிச்சன் ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிட்டு வந்துருப்பாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் விட்டுருவீங்க. சரி கிச்சனில் நாஸ்தி பண்ணிட்டு இப்படி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து விற்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாய்ஸ் வந்துட்டாங்க, கரெக்டாக அந்த 8 வந்துட்டாங்கனால. ஸோ 6 பேர் வந்துட்டாங்க. ஸோ 6 பேர் வந்துட்டு நீங்கள் மொதல் 8 பேரும் உட்காந்து போய் சும்மா டீ ஸ்நாக்ஸ்லாம் குடிச்சிட்டு அப்படி வந்துட்டு சும்மா ஊருக்கதை உலக்கதை எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. லைக் வந்துட்டு சும்மா இதை பேசிட்டு இருக்கீங்க. அப்போல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு டாக் வருது. என்னென்னா வந்துட்டு நேற்று யாரோ சொன்னாங்கப்பா சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அதான் வந்து ஃபஸ்ட்டு கேம் ஆடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கன்னு சொல்கிறாரு. டெய்லி அடங்கடா அதான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அதை பற்றி பேசணுங்கிற பேரில் அவங்களுக்குலாம் அவங்க ஓட்டிக்கல, அவங்களும் செம்மையாக ஓட்டுறாங்க. உங்களுக்கு செம்ம ப்ளஷ் ஆகுது. ஐயோ ப்ளஷ் ஆகுது, சையாக ஆகிறீங்க. ஆனால் வந்துட்டு எதாவது வந்து அவங்களா கரெக்டு கேள்வி இவங்களுக்கு வந்து செம்மையாக ஓட்டுறாங்க. அப்போ வந்து நீங்கள் போங்கடே அப்படின்னு நீங்கள் வந்து என் உள்ள ரூம் ஓடிட்டீங்க. பாரு இத்தனை பேர் 5 பேர் வந்து பண்ணி வந்துட்டு அவர் இப்படி தாங்குறா பாரு, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசியிருக்காங்கடே. என்னடா பேசுகிறீங்க? பொண்டாட்டி நான் தானே பேசுகிறோம், அதுக்கு நீ 7 பேர் உட்காந்து இப்படியே பேசுவீங்க சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டீங்க. என்னடி சீ வந்துட்டு இப்படியே வந்துட்டு டே வந்து பின்னாடி என்னடி சீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இப்படியே பேசுவீங்க? அதுக்கு நான் எப்படி பேசுகிறோம்? நீ வந்து எங்கள் முன்னாடி தானே, அதுக்கு 7 பேசி இப்படியே பேசுங்க. என்னடி இப்போ எதுக்கு அந்த ரூம் போக தெரியுமா? எதுக்கு அந்த 7 தெரியுமா தெரியும், இது கூட தான் 7 தெரியும், அதுக்காக என்னங்கிற டே வேண்டாம். என்ன வேண்டாம்? ஏன் வேணாம்? ஏன் 5 பேர் கூட இந்த இப்போ எங்கே போட மாட்டியா? அப்படிலாம் இல்லையே. அப்புறம் என்ன வேணாம்? இங்கே பாரு, பொண்ணுங்க வேணான்னு சொன்னால் வேணும்னு அர்த்தம் அப்படியா? அப்போது வேண்டான்னு சொன்னால் வேணும்னு அர்த்தம் இல்லை. அப்போ இப்போ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ சொன்னதுக்கு அது அர்த்தம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிது கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம டே கூட நடந்து முடியுது. ஏதோ சீன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பை வைக்கிறேன்டா சரிக்கே வராது. ஸோ அப்படியே வந்துட்டு டே கூட முடியுதா? ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் தயாராக படுத்துருக்கீங்க. அப்பாடி இப்போ தயாரானே அப்படி பாவி. ஆனால் வந்துட்டு 6 பேர் பண்ணி தாங்க பார்த்தியா நீ? இப்படிலாம் பேசாதன்னு சொல்லி மாட்டீங்க. ஏன்டி கொழுப்பு தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சும்மா அப்படியே வந்து நேரம் டாக்ஸ் பண்ணி பேசியிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு நம்ம டே வந்து போய் ஏஞ்சி போயிட்டு சரி டின்னர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கீழே போகிறாரு. அப்படியே வந்துட்டு சுகர் மேம் வந்துட்டார். என்னடா ஷிஃப்ட் வரீங்க, என்னடா பேசி சொல்கிறீங்கடா? இங்கே பாரு, மார்னிங் வந்து 2 பேர் ஓகே தாங்க மாட்டேன், சின்ன பிள்ளை பாஞ்சு நினச்சிட்டு இருப்பேனா 6 பேர் பண்ணி தாங்குறேன். ஸோ வந்துட்டு இப்போ கடைசியாக இருக்கிறதா தான். ஸோ நானும் பண்ணுறேன் இப்போ தாங்குறேன். 1.5 பண்ணி துவைக்கன்னு இப்படிலாம் பேசுகிறேன் கேட்குறீங்க. சரி ஓகே அப்படியே வந்துட்டு உங்களுக்கும் சோகமும் அனைத்தும் நடந்து இனிமையாக முடியுது. அப்படியே வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து கீழே வரீங்க. சரி கீழே போய்ட்டு டின்னராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு 7 பற்றி பார்க்குறீங்க. லைக் மை லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது. லைக் ஐ ஃபீல் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி வந்துட்டு நீங்கள் ஏன்டி ஏதோ கடமைக்கேன்னு பேசுகிறேன், கடமைக்கே இல்லைடா. என்னன்னா எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து சந்தோஷம் தான் வைங்களேன். நமக்கு என்ன பேச்சு வந்து தெரியும் வரும், அதாவது பேச்சே வராது ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறனால தான் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில.
ஏன்டி ஏதோ ரொமான்டிக்காக பேசணும் பார்த்தா இது கருத்து கண்டா இது மாதிரி பேசுகிறேன் அதெல்லாம் அப்படி தான் உங்களுக்கு நீங்கள் விடிய வந்துட்டு பாய்ஸில் பேசுகிறீங்க அது ஹாப்பி எண்டிங் ஓகேங்களா அதை வந்துட்டு இதுக்கப்புறம் லைஃப் நல்லா தான் போயிருக்கு உங்களுக்கும் பாய்ஸ்க்கும் ஸோ ஹாப்பி எண்டிங் வந்துட்டேன் எப்படியும் வந்துட்டு இந்த ஸ்டோரி முடிச்சு விட்டேன்னு நினைக்கிறேன் இதில் ஒன்றுமே இல்லைடா ஸ்டோரி லைன்னு ஒன்றுமே இல்லை ஓகே எப்படிங்க ஓகேங்களா ஸ்டோரி பிடிச்சிங்களா கடை பிடிச்சி அப்படின்னா வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டோரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மஸ்ட் ஓகேங்களா கமெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க அதுக்கு வந்துட்டு போனஸ் பாட் வேணும் கேளுங்க நீங்கள் ஸ்டோரி வந்து கேட்கலாம் அதாவது கமெண்ட்டில் வந்து கேட்கலாம் நீ கொடுத்துருக்க இந்த ஒன் ஷாட் லைன் லட்சணத்துக்கு இதோட போனஸ் பாட் வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் யாருக்காவது போனஸ் பாட் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் போனஸ் பாட் ஆல்ரெடி இருக்குது ஓகேங்களா கேட்டிங்க அப்படின்னா நான் போடுவேன் ஓகேங்களா தென் அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்